ரொம்ப நாளாவே அழகுமலை கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. இன்னைக்கு அழகுமலை கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோவில் வழியிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழியில் எங்கேயுமே கொஞ்சம் தூரத்துக்கு பேக்கரி இருக்காதுன்றனால முன்னாடி ஒரு பேக்கரி பார்த்தோம். அங்கேயே டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழி எல்லாமே ரொம்பவுமே அமைதியாக அழகாக சுற்றியும் தோட்டம் தென்னந்தோப்பு அப்படியே தான் இருக்கும். போகிற வழி இந்த லொக்கேஷன் பார்த்துட்டு போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு. அவ்வளோதான், அழகுமலை வந்துட்டோம். இன்னும் ஒரே 1 கிலோமீட்டர் தான். நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் 3/24 அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்துக்கலாம். ஒரு வழியாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். பூ பழம் எல்லாமே இருக்குது. நீங்கள் அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். வந்துட்டோம். இதுதான் வந்து கோயில் அடிவாரம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மலைக்கு மேலே போகும். நீங்கள் 2 வீலரில் மலைக்கு மேலே போகணும்னா நீங்கள் போய்க்கலாம். அப்படி இல்லைனாலும் ஸ்டெப்பில் போகிறதா இருந்தாலும் போய்க்கலாம். முன்னாடியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே ஸ்டெப் ஏற ஆரம்பிச்சிட்டோம். எப்படியும் நாங்கள் மேலே ஏறிட்டோம். இந்த மண்டபத்தில் தான் நம்ம ஆறுபடை முருகனும் இருக்கார். கோவில் எந்த டைமில் ஓப்பன் ஆகிருக்கும், எந்த மாதிரி நேரங்களில் எந்த மாதிரி பூஜைகள்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருந்தாங்க. அப்படியே கீழே நவகிரகங்களை சுற்றிட்டு அப்படியே ஆறுபடை முருகனையும் அங்கேயே கும்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்பு மேலே ஏறணும். அப்போ தான் நம்ம வந்து நம்ம மூலவரை பார்க்க முடியும். மேலே போனதுமே நம்மளுக்கு இடதுபுறத்தில் வந்து இடும்பன் இருப்பார். இடும்பரையும் கும்பிட்டுட்டு அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்பு ஏறணும். மேலே வந்து நம்ம சாமியும் பார்த்துட்டோம். சாமி முருகர் கொடுத்தாரு. சரி, இங்கேருந்து இப்படி பார்ப்போம். அந்த இடத்துல வரும்போது நல்லா இருக்குதான். கீழே இறந்துங்க நடந்து போயிடலாமான்னு கேட்குறேன். இது நம்ம கோயிலுக்கு பின்னாடி இருக்க பார்க்கிங் தான். மலைக்கு மேலே வரணும்னா இந்த வழியில தான் வரணும். யாரும் இந்த வழியில் அதிகமாக நடந்து போக மாட்டாங்க. நாங்கள் நடந்து போகிறோம். அப்படி நடந்து போகிற வழியில் ஆஞ்சநேயரோட கோயில் இருக்கும். இவர் வந்து அறியப்படாத ஆலயங்கள் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலோட யூடியூபர் தான். கோயில் பற்றின தகவல்கள் நிறைய சொன்னார். அதையும் கேட்டுட்டு அவரையும் பார்த்து பேசி கீழேயும் இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. போகும்போது எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயந்தான், கடைசியாக திரும்பி மலையை பார்த்துட்டு வண்டி எடுக்க ஆரம்பிக்கிறது தான். அதே மாதிரி சாமியை பார்த்துட்டு வண்டி எடுக்க ஆரம்பித்தாச்சு. அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு பிளேஸ் தான். நான் இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணேன். இங்கே அடிக்கடி போகலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். இந்த ரோடு பார்த்திங்கன்னா நம்ம கோயிலிருந்து நேராக இருக்கும். அந்த ரோடு தான் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சொன்னால் சரின்ட்டு இந்த வழியில் கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது அந்த டைமில். ரிட்டன் போகும்போது கம்மங்கூழ் குடிச்சிட்டு போகலான்னு கம்மங்கூழ் கடையில் வண்டி நிறுத்தியா. நிறையா ஜாலியாக பேசினார். அவரோட ஃபேமிலியை எல்லாத்தையுமே சொன்னார். நிறைய அட்வைஸ் பண்ணார். ஏதாவது ஒன்று பண்ணணும், சும்மா இல்லை என்ன பண்ணுறது. அழகுமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐயா கடையில் கூழ் குடிச்சிட்டு போங்க. நாங்கள் அடிக்கடி பேருக்கு வந்தீங்களா? வந்தோம்னா நேராக அவினாசி போயிட்டு சத்தியமங்கலம் போயிட்டு மன்னாடி போயிட்டு அந்த பத்திரகாளி போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்துடுறது. இதோட வீடியோ முடிஞ்சது. அங்கே எடுத்த வண்டி ஸ்ட்ரைட்டாக அவினாசி வந்து தான் நிப்பாட்டணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.